ஹீராக்கு வந்து கிரிமினலோட பேரும் ஃபேஸும் தெரியாம போச்சுன்னா அவன் டென்ஷன் ஆவான். ஸோ மத்த இன்னசென்ட்ஸ் எல்லாம் கொல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம நடக்க விடக்கூடாது. ஸோ கிரிமினலோட பேரு வந்துகிட்டு தான் இருக்கும் டிவில. அது போக கீராங்கிறது வந்து ஒரே ஒரு ஆள் தான். கீரா தனியா தான் வேலை பார்க்கறான். அது போக கீராக்கு வந்து ஒருத்தரோட ஃபேஸும் வேணும். அது போக அவங்களோட பேரும் வேணும். அதே மாதிரி தான் கீராவால சில பேர்த்த கண்ட்ரோலும் பண்ண முடியும் சாகிறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிச்சது. இப்போ நான் சொல்ல போறது நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. டிசம்பர் 14ஆம் தேதி 12 FBI ஏஜென்ட்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க. வந்துட்டு அன்னையிலிருந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா தான் கீரா வந்து புது புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். கைதிகளோட செயல்பாட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். 14ஆம் தேதியில இருந்து இந்த 19ஆம் தேதிக்குள்ள நம்ம கீரா FBI ஏஜென்ட் தன்னை ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா நம்ம கீராக்கு FBI ஏஜென்ட்டோட ஃபேஸும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவங்களோட பேரும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அதனால தான் கீரா புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் 19ஆம் தேதியில இருந்து. அவன் நினைச்ச மாதிரியே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டை சாதிச்சிட்டான். அவனால மத்தவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட செயல்பாட அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். அது போக டிசம்பர் 27 அன்னைக்கு தான் இங்க இருந்த FBI ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த 14ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் FBI ஏஜென்ட்ஸ் யார் யாரை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கள ஒரு ஆள் தான் கீராக்கு சம்பந்தப்பட்டவனா இருக்கணும், இல்ல கீராவாவே இருக்கணும். அதனாலதான் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கீரா அவங்க எல்லாத்தையுமே கொண்டிருக்கான். அப்பதான் கீராவை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுதான் அவன் ஒரு வாரம் கழிச்சே கொலை பண்ணிருக்கான். இந்த ஃபைல்ஸ்ல வந்துட்டு அந்த 14ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அந்த FBI ஏஜென்ட்ஸ் எல்லாருமே யார் யாரை ஃபாலோ பண்ணாங்கற டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. சோ நீங்க இவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாவே போதும், நம்ம கீரா கிட்ட ரொம்பவுமே பக்கத்துல நெருங்கிடலாம் அப்படின்னு நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதான் நம்ம சீஃப் கேட்கறாரு எல் கிட்ட, இந்த மாதிரி உன்னோட ஃபேஸை இப்ப எங்களுக்கு தெரியற மாதிரி கொண்டு வந்துட்டீல, சோ இப்பவே கீரா பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி தானே அவன் நினைச்சிட்டு இருப்பான். அப்படிங்கும்போது நம்ம எல் சொல்றாரு, என்னோட அட்வான்டேஜே நான் யாருன்னு தெரியாம வேலை செய்யறதான். சோ இப்போ வந்துட்டு என்ன ரிஸ்க் எடுத்து உங்க முன்னாடி என் ஃபேஸை நான் காட்டிட்டேன். இப்போ நான் வந்து கீரா கிட்ட சொல்ல போனா நான் தோத்துட்டேன், பட் நான் சண்டையில தோத்துட்டேன், பின்னாடி போர்ல நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு நம்ம எல் சொல்லி அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ யோசிச்சுட்டே இருக்காரு, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா இல்ல ஏதாச்சும் எவிடன்ஸ் விட்டு வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. கட் பண்ணி நம்ம எல்லாம் காட்டுறாங்க. நம்ம எல்லாம் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒரு சின்னதா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதும் கீரா, உன்னை நான் பிடிச்சிருவேன், நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறனால கிட்டத்தட்ட நெருங்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம எல் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ரியூக்கு இருந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன லைட் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம லைட் சொல்றாரு, பஸ் ஜாக்கிங்ல மட்டும் தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டேன்னு தோணுது. சோ அதுல வந்துட்டு எந்த எவிடன்ஸும் மாட்டாத வரைக்கும் நல்லது. எப்படியும் போலீஸால அதை கீராவோட கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யாருமே ஹார்ட் அட்டாக்ல சாகல. போலீஸை பொறுத்த வரைக்குமே கீராவால ஒருத்தங்கள ஹார்ட் அட்டாக் வர வச்சு தான் கொல்ல முடியும்னு போலீஸ்காரங்களும் நம்பிட்டு இருக்காங்க. அது போக எல்லாம் அப்படிதான் நம்பிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு தெரியாது கீராவால ஒரு ஆளை எப்படி வேணாலும் கொல்ல முடியும், சூசைட் பண்ணி வச்சுக்க முடியும், ஆக்சிடென்ட்ல கூட சாகடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. சோ அது தெரியாத வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோட அம்மா ஹீரோட தங்கச்சி கிட்ட, இந்த மாதிரி உங்க அப்பா வந்துட்டு யூனிஃபார்ம் கூட மாத்திக்காம அங்கேயே உட்காந்துருக்காரு, சோ நீ போயிட்டு அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல போயிட்டு இந்த யூனிஃபார்மை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் தங்கச்சிக்கார என்ன, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லைட் வராரு. நான் அண்ணே போய் கொடுத்துட்டு வரேன், நான் அப்படியே வாக்கிங் போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு ரூமுக்கு போயிட்டு அந்த டெஸ்க் கடியில் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பார்ல டெத் நோட்டை ஒளிய வைக்கிறதுக்கு. சோ அந்த செட்டப்ல இருந்து அவரோட டெத் நோட்டை எடுத்து அதுல இருந்து ஒரு பேஜை மட்டும் கிழிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. நம்ம ரியூக்கு கேக்குது, ஏன்பா நீ இப்போ வாக்கிங் தானே போற, அதுக்கு கூட நீ டெத் நோட்ல இருந்து பேப்பர் கிழிச்சிட்டு போகணும்னு கேட்கும்போது, இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு தான், யாருக்கு தெரியும் என்ன எப்போ நடக்கும்னு, சோ எப்பவுமே டெத் நோட் எப்பவுமே என் பாக்கெட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிழிச்சு அந்த பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. சோ இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சோ இந்த பொண்ணு வேற யாருங்க, அந்த FBI ஏஜென்ட்டோட லவர் தான். சோ இந்த